வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. குட் மார்னிங் சார். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட தொடங்கும். அண்ட் பொதுவாக அக்குபஞ்சர் முறை அப்படிங்கிறது மருத்துவம் இல்லாத அண்ட் அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது அக்குபஞ்சர் முறை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது, நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்குபஞ்சருக்கும் பிராணிக் அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு முறைக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு டைம்லி கொஷின் சொல்லலாம். பொதுவாக இப்போ அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னது போல் இட்ஸ் எ ட்ரக்லெஸ் சிஸ்டம். இந்த மருத்துவ முறைக்கு மருந்துகள் எதுவுமே நாம் சாப்பிட வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த மருத்துவ முறையை மற்ற மருத்துவ முறைகள்லேருந்து மிகப்பெரிய அளவில் வேறுபடுத்தி காட்டுது. சரி, பொதுவாக நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன நினைப்போம்? ஒரு மருந்து சாப்பிடணும், ஒரு மாத்திரை சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும், ஒரு பரிசோதனை செய்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய யூஷுவல் தாட் ஃபார்ம். அதிலிருந்து ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலையில் இந்த மருத்துவ முறை வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் அதற்கான மருந்தும் உடம்புக்குள்ளே தான் இருக்குது, வெளியிலிருந்து ஒரு சப்போர்ட் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ முறையினுடைய சித்தாந்தம். இதை நாம் உணர்வதற்கு நமக்கு சற்று காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் இந்த மருத்துவ முறையை மக்கள் நாட தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக மருந்துகளால் பாதிக்கப்பட்டவர்கள், ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, தொடர்ந்து மருந்துகள் சாப்பிடும்போது சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து வேறு வழி தேடும்போது இந்த மருத்துவ முறையை நாடுறாங்க. பட் பிராணிக் அக்குபங்க்சர் அப்படிங்கிறது அக்குபங்க்சரினுடைய ஒரு ஹையர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இண்டியனைஸ்டு அக்குபங்க்சர்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த பிராண சிகிச்சையும் அக்குபங்க்சரும் இணைந்தது தான் ஒரு மெத்தட். ஏதோ காரணங்களால் இதை நாம் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் கூட ஆரம்பத்தில் அக்குபங்க்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிராணிக் அக்குபங்க்சரை லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பிராணிக் ஹீலிங்கை. அதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டு சிஸ்டமும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிறத ஒரு நிலையில் உணர்ந்ததால் இதை இணைத்து பிராணிக் அக்குபங்க்சர் அப்படிங்கிற ஒரு மாடுலேஷனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் இது உலகத்திலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிகிச்சை முறையாக டாக்டர் வஹாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இது அக்குபங்க்சர் அப்படிங்கிறது நம்முடைய விசிபிள் ஃபிசிக்கல் பாடி, கண்ணால் பார்க்கக்கூடிய நம்முடைய உடலில் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. பிராண சிகிச்சை அப்படிங்கிறது நம் கண்களால் பார்க்க முடியாத ஆரா, ஒளி உடலில் வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இப்போது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளை நாம் பார்க்குறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்முடைய உருவத்தையே அதில் பார்க்குறோம், இது நம்ம தான் அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணுறோம். கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் நம் உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆரா அல்லது ஒளி உடலையே நாம் கேப்சர் பண்ண முடியும். எதனால் இந்த உதாரணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆரா ஒளி உடல் அப்படிங்கிறதெல்லாம் கூட விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஆராவுக்கும் நம்முடைய ஸ்தூல உடல், நம்முடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை நாங்கள் பிராணிக் அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் முதல் காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். அண்ட் காலர் லைன்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லலாம், எங்கிருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம் தான் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். காஜா மொய்தீன் மேடம். ஓகே, எங்கிருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? காஞ்சிபுரம் தான் மேடம். காஞ்சிபுரம் பக்கத்துல பாலுச்சேட் என்ற ஊர்ல இருந்து வில்லேஜ். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு கை கால் 3 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. அது நடக்க மாட்டேங்கிறாரு அவரு. ஓகே. இப்போ 3 வருஷமா நீங்க ஏதாவது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பார்த்துலாம் சார் இருந்தோம். சரி, இப்போ அந்த வைத்தியத்துக்கு பிறகு கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லையா? இல்லைங்க மேடம், இல்லைங்க சார். ஓகே. ஆக்சுவலாக இந்த பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ஒரு பக்கவாதம் வரும்போது பொதுவாக நாம் என்ன பண்ணுறோன்னா, உடனடியாக அக்குபங்க்சர் மாதிரி சிகிச்சைக்கு நாம் போகிறதில்லை. அந்த மாதிரி உடனடியாக இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும்போது மிக சிறந்த பலன்கள் கிடைக்குது. இப்போ இவருடைய தகப்பனாருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அவருக்கு அந்த மொபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த நிலையில் கூட நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனாலும் அவருடைய உயிர் சக்தியினுடைய தன்மைக்கு ஏற்ப சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த காலம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த 3 வருஷமாக அவர் அந்த சிக் பெட்லேயே இருக்கார் அப்படின்னும் போது நேச்சுரலாக அவருடைய மனமும் பாதிச்சிருக்கும், உடலும் பாதிச்சிருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான தேவை வந்து அதிகரிக்கும். பட் இதை வந்து இம்மீடியட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஏறக்குறைய கம்ப்ளீட் ரெக்கவரியை நம்மளால கொடுக்க முடியுது. ஓகே. அண்ட் 3 இயர்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அண்ட் அதுக்கப்புறமா வந்து அக்குபஞ்சர் முறை எடுத்துக்கனால கண்டிப்பா டெஃபினட்டாக ஒரு பலன் கிடைக்கும். ஓகே. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி அக்குபஞ்சர் முறையில வந்து கண்டிப்பா வந்து இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அண்ட் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அண்ட் இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க இல்லையா, நாள்பட்ட வியாதிகளுக்கு வந்து அக்குபஞ்சர் முறையில் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய சந்தேகமா இருக்கு. அண்ட் அதுக்கு உங்களோட விளக்கம் டாக்டர். நாட்பட்ட நோய்களுக்கு தான் அக்யூபங்க்சருக்கே இப்போ வராங்க இல்லையா? ஏன்னா எடுத்த உடனே யாருமே அக்யூபங்க்சர் அப்படின்னு வர்றது இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய இந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. நம்ம நாட்டில் கூட இப்போ இந்த மருத்துவ முறையை அதிகமாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு திருப்திகரமான அளவில் இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து வேறு மருத்துவ முறைகளில் முயற்சி செய்யாதவங்க இந்த மருத்துவ முறைக்கு பெரும்பாலும் வர்றதில்லை. பல ட்ரீட்டிங் மெத்தடாலஜி இருக்குது. எல்லா சிஸ்டமும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டாக தான் நாங்கள் வரோம், இது வந்து கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டு தான் 90 to 95%. அதனால் க்ரானிக் எயில்மெண்ட்ஸுக்கு தான் இப்போ இந்த சிகிச்சைக்கான அப்ரோச்சஸே இருக்குது. எவ்வளோ நாள்பட்ட நோயாக இருந்தாலுமே அக்யூபங்க்சர் மூலம் நம்ம நிவாரணம் வழங்க முடியும். அந்த நோயினுடைய பாதிப்புக்கு ஏற்ப நிவாரணத்தினுடைய தன்மை இருக்கும். இப்போ வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு க்ரானிக் எயில்மெண்ட், எனக்கு ஆஸ்மா இருக்குது, இல்லை நான் வந்து ஒரு 20 வருஷமாக டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வரும்போது சிகிச்சைக்கான காலமும் கூடுதலாக தேவைப்படும். இப்போது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போது நார்மலாக இப்போது டயபெட்டிஸ், பிபி, ஈவன் தைராய்டு மாதிரி பிரச்சனைகளுக்கு லைஃப் டைம் மெடிகேஷன் தான் நாம் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த பேஷண்ட் எவ்வளோ நாளைக்கு மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ணும். அதுதான் வந்து இன்றைய நிலை. பட் இந்த சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் சிகிச்சை போதுமானது, அதன் பிறகு சிகிச்சை தேவை இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. வாழ்நாள் முழுவதும் வந்து மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம். பொதுவாக நம்மோட கல்ச்சரில் என்ன சொல்லுவோம், விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் அக்யூபங்க்சர். ஓகே. இப்போ அக்குபஞ்சர் முறை மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் அதற்கான தீர்வு அப்படிங்கிற ஒரு முறை தான் இருக்குது. அக்குபஞ்சர் முறையில் ப்ரிவென்ட் பண்ணுறது, நோய்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்? இது ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் சொன்னது. அதாவது இன்றைக்கு இந்த சிகிச்சை முறையை சைனாவில் நம்ம வந்து இப்போ அக்யூபங்க்சர் அப்படின்னு உடனே இது ஒரு சைனீஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது நம்ம தமிழகத்தின் சிகிச்சைன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த சிஸ்டத்தை குறிப்பாக சீனாவில் வந்து ப்ரிவென்ஷனுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது வரக்கூடிய சீதோஷ்ண நிலை மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல தன்னுடைய உடல் நிலையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த சிகிச்சையை பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொன்ன ஒரு விஷயந்தான் 100வது பிறந்தநாள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒரு நியூஸ். ஆனால் சீனாவில் ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் 100 வயதை கடந்தவர்கள் ஆவரேஜாக ஒரு 150 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது எல்லா இயக்கங்களோட, இன்னும் சொல்ல போனால் சிலர் கண்ணாடி கூட அணியாமல் இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்கிறாங்க, நடக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க இயல்பான வாழ்க்கையை 100 வயதுக்கு பிறகும் வாழ முடியுது. இப்போ நம்ம ஊரில் அப்படியே ஒருத்தருக்கு ஒரு 85 வயசு 90 வயசு அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா படுக்கையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம் அக்யூபங்க்சர் சிகிச்சை அப்படின்றது அவங்களுடைய விளக்கம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் ஜெகதீஸ்வரி, சென்னையில இருந்து பேசுறாங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய மகன், என்னுடைய பையனுக்காக கேக்குறேன். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பிசிக்கல் இதுக்கு மட்டும் தானா இல்ல மனநலத்துக்கும் அது எப்படிங்க? கண்டிப்பாம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவதுமா, அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்லும் போதே நாம் என்ன சொல்றோம்னா இட்ஸ் எ ஹோலிஸ்டிக் கியூர் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றோம்.
உடலுக்கு மட்டும் வழங்கக்கூடிய சிகிச்சை முழுமையானது அல்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். மனதிற்கும் சேர்த்து வழங்கக்கூடிய சிகிச்சை தான் ஒரு முழுமையான பலனையே தரும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு சரியான கேள்வி. மனநல பாதிப்பு, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கெலாம் கூட வந்து அக்யூபங்க்சர் பெரிய அளவில் பலன் தருது. அதே போல் மனநலம் பாதித்தவர்கள், குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை அது பிறவி கோளாறாக இருக்கலாம், இல்லை வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன், அந்த மாதிரி நீங்கள் எந்த பெயரில் சொன்னாலும் மனம் தொடர்பான பாதிப்புகளுக்கு அக்யூபங்க்சர் ஒரு அற்புதமான நிவாரணத்தை வழங்கும். இன்னும் சொல்லப்போனால் மனதிற்கு சிகிச்சை வழங்கினாதான் உடல் நலம் பெறும். பிகாஸ் அவர் மைண்ட் ரூல்ஸ் தி பாடி. அதனால் எந்த பிரச்சனை மனம் தொடர்பானதாக இருந்தாலும் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் சில சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து அலோபதி டாக்டர்ஸே அக்யூபங்க்சரை வந்து மனநல நோயாளிகளுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்துட்ருக்காங்க. அதில் வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மனநலம் பாதித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளால் ஏற்படக்கூடிய அந்த பின் விளைவுகளையும் தவிர்க்க முடியுது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை, அனுபவத்தை சொல்கிறாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. கண்டிப்பாக டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அக்குபஞ்சரில் இருக்கு அப்படின்னு. அதனால தான் நம்ம கூட வியூவர்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸ்லாம் யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா? அதில் ஒரு அற்புதமான இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதனுடைய அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் மழையில் நனையும் போது 10 பேருக்குமே ஒரு காய்ச்சல் வராது இல்லையா? 1-2 பேருக்கு ஃபீவர் வரலாம், 1-2 பேருக்கு சளி, இருமல் போன்ற தொல்லைகள் வரலாம், ஒரு 4-5 பேர் சாதாரணமாகவே இருக்கலாம். அப்போ என்னென்னா, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள எந்த பாதிப்பும் அணுகாது. அதனால் நம் உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய புள்ளி ஒன்று அக்யூபங்க்சரில் இருக்குது. அதுதான் இந்த LI11 அப்படிங்கிற புள்ளி. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ். இந்த முழங்கை மடிப்பிறகு எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி, 2 கைகள்லையும் அந்த புள்ளியை நாம் அழுத்திக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த இடத்துல லேசாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வரக்கூடிய, அடிக்கடி வரக்கூடிய பாதிப்புகளான இந்த வயிற்றுப்போக்கு, சளி தொல்லைகள் வந்து டெஃபினட்டாக கண்ட்ரோலாக இருக்கும். அடிக்கடி மருந்துகள், சிரப்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த புள்ளி வந்து பலன் தரும். அதே போல் எனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ப்ரிவென்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ எல்லா அக்யூபங்க்சர் புள்ளிகளுமே ப்ரிவென்டிவாகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும், க்யூரேட்டிவாகவும் அதை பயன்படுத்த முடியும். ஓகே, அண்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அக்குபஞ்சர் முறையில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஆனால் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் பாலநாடுல இருந்து விஜயகுமாரி பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக பேசணும் மேம், கேட்கணும் மேடம். ஓகே, என்ன வயசு அது பையனுக்கு? ஓகே, கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்றவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் மேடம், இப்பதான் மேடம் சொன்னேன், பேர் உமேர்ராஜ். ஓகே சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்டுக்காரங்க மாசமா இருக்காங்க. சரிங்க சார். வெயிட், குழந்தைக்கு வெயிட் ஏற மாட்டேங்கி, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், டாக்டர் காட்டுக்கலாம். ஓகே சார், என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? வயசு எத்தனை? 30 ஆகும் மேடம். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார்.
சார் உங்க டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ சார். கேளுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் வீட்டுக்காரங்களுக்கு 6 பிறந்து 7 முடிஞ்சிருக்கு சார், மாசமா இருக்காங்க. சரி சொல்லுங்க. வெயிட் குழந்தைக்கு வெயிட் 550 இருக்கு. சரி, இல்ல கரெக்டான வெயிட்டா இல்ல வெயிட்ட கூட்டணுமா, எப்படி சார், என்ன சார் செய்யணும்? நீங்க இது எத்தனையாவது முதல் குழந்தையா? ஆமா சார், முதல் குழந்தை. நீங்க யாராவது ஒரு டாக்டர் கிட்ட ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, பக்கத்துல இருக்காங்க, பாக்குறோம். சரி, என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க வெயிட் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னாங்க. ம் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. சுகர் வேற இருக்கு வீட்டுக்காரங்களுக்கு. ம் பொதுவாக சிலருக்கு அந்த மாதிரி ஒரு அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை நோய் வரும், அப்புறம் அது சரியாயிடும். அதை பற்றி பிரச்சனை இருக்காது அநேகமாக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாக்டரோட ஃபாலோஅப்பை கரெக்டாக வந்து தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் தள்ளி இப்போ கர்ப்பமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களோட அந்த நீங்கள் யார்கிட்ட பிரசவம் பார்த்துக்க போகிறீங்களோ அந்த டாக்டரோட கைடன்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வெயிட் தொடர்பாக கூட அவங்க என்ன உங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஜென்ரலான சில டானிஃபையிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அந்த டாக்டரோட அட்வைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, பேர் சொல்லுங்க. ஜாரியா. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 24 hours. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். கேளுங்கம்மா. ஹலோ. கேளுங்க. உங்க எனக்கு மேரேஜ் ஆகி 4 year ஆகுது. ம் அது குழந்தை இல்லை இன்னும். ஏதாவது பரிசோதனை செய்துக்கிட்டீங்களா? டாக்டரை போய் பார்த்தீங்களா? ஆமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ம் நீர் கட்டி இருக்குதுன்னாங்க. ம் உங்க கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு ஏதாவது நீங்க செமன் பரிசோதிச்சு பார்த்தீங்களா? பார்த்தோம், அது நல்லா இருக்குட்டாங்க. சரி, இப்போ இந்த நீர் கொப்பளங்கள் இருக்கும்போது பொதுவாக பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு வந்து ரெகுலராக இருக்காது. ஆமா சார். உங்களுக்கு மாதவிலக்கு ரெகுலராக வருதா மாதம் மாதம்? இல்ல. ஓகே 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 அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது தள்ளி போகலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்பிளாக அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட்லேயே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சொல்கிறீங்க இல்லையா, நீர் கொப்பளம், ஆமா சார், அதை சரி பண்ண முடியும். அது சரியாயிட்டாலே உங்கள் கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இயல்பாகவே வந்து கருத்தரிக்க முடியும். ரெண்டாவது 24 வயசு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன். உங்கள் கணவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றதும் ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அக்யூபங்க்சரில். உங்கள் ஊரில் யாராவது ஒரு நல்ல அக்யூபங்க்சரிஸ்ட் இருக்காங்களா பார்த்து, பிசிஓடி அந்த அதான் நீங்கள் பாருங்கள், இருப்பாங்க அங்கெல்லாம். ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதவிலக்கினுடைய சுழற்சி ரெகுலர் ஆகிடும். அது ரெகுலர் ஆகிட்டாலே வந்து நீங்கள் ஆரோக்கியமாயிடுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். குழந்தை தரிப்பதுக்கும் பிரச்சனை இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லதா மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 45 வயது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து 45 ஏஜ் ஆகுது. பட் ஆனால் கேஸ் ட்ரபிள் வந்து இருந்துகிட்டே இருக்கு மேடம். நானும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அலோபதி எல்லாம் பார்த்துட்டேன், எண்டோஸ்கோபி கூட பண்ணிட்டேன். பட் ஆனால் கேஸ் ட்ரபிள் வந்து இந்த செஸ்ட்டுக்கு கீழே 2 சைடு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. மோஷன்ஸ் ஃப்ரீயா போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன மாதிரி அக்குபஞ்சர் ஏதாவது பண்ற மாதிரி? எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை டாக்டர். குழந்தை இல்லை. ஓகே ஓகேம்மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தாராளமாக அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ், டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே மருந்துகள் மூலமாக நீங்கள் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறத விட அக்குபங்க்சர் மாதிரி மருந்து இல்லாத ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய அளவில் பயன்படும். மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். மீண்டும் கூட இந்த பிரச்சனை வராத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும்.
இயல்பாகவே உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சது போல் உங்களுக்கு அந்த யூட்ரஸ் ரிலேட்டட் எனர்ஜி வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். அது கூட இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான தீர்வு வந்து அக்குபஞ்சர் முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு அமையும். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், என் பேர் சதீஷ்குமார். ஓகே, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, யாருக்காக சார் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம், ஒரு ஏஜ் வந்து 44 ஏஜ் ஆகுது மேம். சரிங்க சார். ஆல்ரெடி இங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது அதில் வழிமுறை இருக்கா? அது எதனா ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற தகவல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிவென்ஷன், அதாவது நோய் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளுக்கு அக்குபங்க்சர் வந்து ஒரு நல்ல சிகிச்சை முறை. நான் சொன்னது போல் உங்களுடைய அந்த LI11 அந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓகே மேடம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து முக்கியம். அதாவது உங்களுடைய உணவு முறை, வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பாதிப்புக்கும் ஆளாக மாட்டீங்க. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இந்த கான்ஷியஸ் இருக்கிறதே வந்து பாராட்டுக்குரியது. அதாவது நான் நல்லா இருக்கேன், ஓகே, தொடர்ந்து நல்லா இருக்கணும், எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா அந்த ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்க ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நமக்கு எது தேவைப்பட்டாலும் ஏதாவது கொடுக்கணும், அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலா ஒரு மாடரேட்டா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ண முடியுமா பாருங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த பாதிப்புகள் ஏதாவது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அதிலிருந்து எப்படி நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சீரமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் ஹெல்த்தியான ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் காதர் தேவி. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் முகப்பேர்லேருந்து பண்ணுறோம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதுதான் கேட்கணும். சரிங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 52 வயசாகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். கேளுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம், கேளுங்கம்மா. எனக்கு 16-17 வருஷமாவே சுகர் இருக்குண்ணே. அது இந்த 6 மாசமா ஊசியை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு மாத்திரை போட்டேன் கோட்டாக்கல்ங்கிற டாக்டர்கிட்ட. அது ஒண்ணுமே சுகர் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. 450க்கு மேல இருக்கு. ஊசி வந்து டாக்டர் வந்து நிறுத்த சொன்னாரா? அவரே கொஞ்சம் நிறுத்தி பாருங்கம்மா, அந்த மாத்திரை தர்றேன்னு சொன்னாரு. ஆனா மாத்திரையை கட்டுப்படவே மாட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் திரும்ப அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டோசேஜ் எவ்வளோ போடணும், திரும்ப இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணுமான்றதை முதல்ல அவர்கிட்ட கேட்டுக்குங்க. சரி. அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 6 வாரம் மினிமம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சுகர் லெவல்ஸோட வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மருந்துகளை டேப்பர் டவுன் பண்ணணும். நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்துறதுக்கான முயற்சி நம்ம செய்யலாம். ஓகேவா? எடுத்த உடனே மருந்துகளை நிறுத்திட்டு பிரச்சனையை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. ஸோ டாக்டரோட அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல ஒரு காலர் கேட்டாங்க இல்லையா, பிரெக்னன்சி டைம்ல வந்து அக்குபஞ்சர் முறை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து, ஏன்னா வந்து அந்த டைம்ல நிறைய மருந்துகள் மாத்திரைகள் நிறைய. பிரெக்னன்சி டைம்ல தாராளமா அக்குபங்க்சர் பண்ணலாம். பட் பிரெக்னண்டா இருக்கும்போது சில புள்ளிகளை வந்து நம்ம தவிர்த்தணும், சிகிச்சை வழங்க மாட்டோம். சரி, அது நாடி பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம புரிஞ்சு சிகிச்சை வழங்கணும். பட் இப்போ ஒரு சில நிலைகளில் வந்து சில புள்ளிகளில் நாம் சிகிச்சை வழங்கும்போது கரு கலைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நம்ம இப்போ ஒரு நார்மல் டெலிவரிக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். யூஸ்வலாக கால் சுண்டு விரலினுடைய வெளிப்புற நகைக்கண்ணில் இருக்குது. அதுக்கு வந்து UB67 அப்படின்னு அக்யூபங்க்சர் பாயிண்ட். அது அந்த பாயிண்டில் நீங்கள் டெலிவரி டேட்டுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னே இருந்து உங்கள் விரலாலேயே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ பொதுவாக சிசரியன் டெலிவரி தானே நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலாக டெலிவரி ஆகணும் அப்படின்னும் போது அந்த புள்ளி நமக்கு பயன்படும். அதே புள்ளியில்
கருத்தரித்த முதல் 3 மாதங்களுக்குள்ள அழுத்தம் கொடுத்தோம்னா கரு களைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, கர்ப்பமானா ஒரு 3 மாதம் வரைக்கும் படி தாண்டி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, காலில் அதுவும் குறிப்பாக சுண்டு விரலில் அடிபடும் போது அந்த புள்ளி தூண்டப்பட்டால் கரு கலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அப்படி பெரியவங்க சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதற்கான அந்த ரீசன் வந்து இதுதான். அதனால் அக்யூபங்க்சர் சிகிச்சை அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் எந்த நோய்க்கும் நம்மால் வழங்க முடியும். அதில் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ், ஒரு விபத்து, எலும்பில் ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு, ஹெவி பிளட் லாஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம நேச்சுரலாக வந்து அப்போ இமீடியட்டாக நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அக்யூபங்க்சரில் ஏதாவது அன்கான்ஷியஸ் ஆனால் அந்த அன்கான்ஷியஸ்க்கு இந்த 26 பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்கலாம், கான்ஷியஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு அலோபதி சிகிச்சை வேணும், ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரோட சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ எந்த பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறையை நாம தேர்வு செய்யணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு 32. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம், கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை உண்டானப்போ இன்ஜெக்ஷன் ஏதோ இந்த குழந்தை நிக்கலங்கிறதுக்காக ஓவரா இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுல வந்து மண்ணீரல் வந்து கொஞ்சம் வீக்கம் ஆயிடுச்சு. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ப்ளீடிங் வந்து ஓவரா இருக்கு. மென்சஸ் வர டைம்லாம் சில நேரம்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு குழந்தை இருக்காமா? இருக்கு, 2 பொன் குழந்தை இருக்கு. நார்மல் டெலிவரிஸா? இல்ல, சிசேரியன் தான். ஓகே, 10 வருஷமா உங்களுக்கு வந்து பீரியட் அதிகமா போகுதுன்னு சொல்றீங்களா? பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இது வந்து அக்குபஞ்சர்ல சரியாகுமா எப்படி? திருநெல்வேலியில எங்க இருக்கு உங்களுக்கு? 100% சரியாகும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமானது. சரி, தாராளமா நீங்க எடுத்துக்கலாமா. மத்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மண்ணீரல் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா ஒரு 3-6 சென்டிமீட்டர் வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, தாராளமா நீங்க மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. சில நேரம் டெஸ்ட் பண்ணையில பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்குங்க. சில நேரம் டெஸ்ட் பண்ணையில நம்ம இந்த ஒயிட் செல்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. எனக்கு அதான் கொஞ்சம் ஒரு பயமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, அக்குபங்க்சர்ல வந்து நம்முடைய ஒரு கட்டமைப்புக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இருக்கு. இப்போ உதாரணமா பிளட்டுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இருக்கு, எலும்பு கட்டமைப்புக்கு ஒரு புள்ளி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதை சக்தி ஊட்டக்கூடிய, சரி செய்யக்கூடிய புள்ளிகள்லாம் இருக்கு. அதனால நீங்க தாராளமா அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. என்னோட கிளினிக் வந்து சென்னையிலையும் செங்கல்பட்டுலையும் மட்டும்தான் இருக்கு. திருநெல்வேலி அப்படிங்கிறது ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து பேசுங்க. ஸோ அது நீங்கள் ஒரு நல்ல ஹீலர் அங்கே செலக்ட் பண்ணி கிடைச்சிட்டாருன்னா நீங்கள் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி டாக்டர். ஆமாம், சென்னைக்கு வர வாய்ப்பு இருந்தால் என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி. வந்து கம்மியாகிறதுனால வேற எதுவும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனை வரதான் செய்யும், கம்மியாக இருக்கிறதே பிரச்சனை தானே. பிரச்சனை தான். சரி, அதாவது இப்போ என்னென்னா, நிறைய சில பேஷண்ட் பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், சுகர் பிபி மட்டும்தான் இருக்குது, மாத்திரை சாப்பிட்றேன், கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் பாராட்டுறேன். பட் சுகரும் பிபியும் பிரச்சனை தானே. கண்டிப்பாக. அதுக்காக மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நார்மல் கிடையாது இல்லையா? வித் மெடிக்கேஷன் அந்த ரேஞ்சஸை வந்து அவங்க நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி அந்த கான்செப்டை பற்றி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. பல லெஜெண்ட்ஸ் அதை பற்றி அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு பிளட் செல்ஸை வந்து நீங்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, இந்த மாதிரி இந்த வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனைகளே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதை சரி செய்து கொள்வதற்கு அக்யூபங்க்சர் அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை 0444469444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்கணும், அப்புறம் என்னோட அம்மாக்காகவும் கேட்கணும். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு 21 ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே சார், குட் மார்னிங் சார். எஸ் ரேகா, சொல்லுங்க. குட் மார்னிங். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு இது பண்ணி கண்டுபிடிச்சேன் சார். அது நான் இங்கிலீஷ் மெடிசனா எடுத்தேன். சரி, அது எதுவுமே சரியாக ஆகல. வெயிட் சடன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1 வீக் 2 வீக்ஸ்ல வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் சித்தாக்கு மாறி இருக்கேன் சார். அது அக்குபஞ்சர் மூலியமா இது குணப்படுத்த முடியுங்களா? அக்குபஞ்சர் ஒரு அருமையான சிகிச்சைமா உங்க பிரச்சனைக்கு. இப்போ வந்து இந்த தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவா யூட்ரஸோட தொடர்புடையது, கர்ப்பப்பையோட தொடர்புடைய ஒரு பிரச்சனை. ரெண்டுமே இன்டர் கனெக்டட் அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து மாதவிலக்கெல்லாம் ரெகுலரா இருக்காமா? ரெகுலரா இருக்கு சார். மருந்து தொடர்ந்து நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் நடுவுல விட்டுட்டேன் சார். விடும்போது என்னம்மா பாதிப்பு இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணேன். எனக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி, இப்போ 1 month சித்தால பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகேம்மா, அதாவது இப்போ டயபெட்டிஸ் பிபிக்கு எப்படி நம்ம மருந்து சாப்பிட்றோமோ ஏறக்குறைய அந்த மாதிரி தைராய்டுக்கும் வந்து லைஃப் டைம் மெடிக்கேஷன் தான் இன்னைக்கு வந்து கொடுக்க முடியுது. ஓகே சார். இப்போ ஒவ்வொரு மருத்துவ முறைக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு ரேஞ்சஸை வந்து அவங்க பரிசோதிச்சுட்டு அவங்க மருந்து கொடுப்பாங்க. இது வந்து எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் லைஃப் டைம் சாப்பிட வேண்டியிருக்கும். அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏறக்குறைய இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சித்தா சயின்ஸில் வந்து அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க, அது கூட எஃபெக்டிவாக இருக்கும். அதில் நீங்கள் சில நாட்களுக்கு அப்புறம் மருந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். பட் அக்யூபங்க்சரில் வந்து நீங்கள் மருந்துகளே சாப்பிட வேண்டியதில்லை. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இம்பேலன்சஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனை தீரும். சரி, நீங்கள் இப்போ வந்து இப்போ சித்தா நீங்கள் சாப்பிட்றீங்க, கூட காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப அந்த ரேஞ்சஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு படிப்படியாக மருந்துகளை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவே ரொம்ப லேட் தான். ஏன்னா இப்போ ஒரு 20 வருஷமாக நீங்கள் இப்போ மருந்துகள் சாப்பிட்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை ஒரு தைராய்டு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க 32 வருஷமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மாத்திரை. ஸோ அவங்க கூட அந்த மருந்தை நிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு அக்யூபங்க்சர் வந்து வெரி பவர்ஃபுல் சிஸ்டம் ஃபார் இந்த மாதிரி ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு அற்புதமான சிகிச்சை. நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. அக்குபஞ்சர் முறையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், ஹைஜின் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். என்ன வயசு ஆகுதுமா பையனுக்கு? பையனுக்கு 4 வயசு ஆகுது. இன்னும் அவனுக்கு வந்து பேசல. ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான். ஓகேம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேடம், சார் என் பையன் வந்து 4 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டு 1 இயர்ல உள்ள ஸ்பீச் வந்து 1 இயர் ஸ்பீச் வந்தது. அம்மா, அப்பா, வா, தா, அந்த மாதிரி ஓரளவுக்கு வார்த்தைகள்லாம் வந்தது. அவன் ஏஜ் கூட கூட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றா கம்மியாகி 3 இயர்ஸ்ல வந்து ஒண்ணுமே பேசல. கத்துவானே தவிர ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. அம்மா வந்ததே இல்ல, அப்பா தான் வரும், அம்மா வந்ததே இல்ல. நான் சைக்காட்ரிக், ஆட்டிசம், ADHD நிறைய ஒரு 11 மீது எல்லாமே செக் பண்ணி அது எல்லாமே இல்லைன்னு வந்து இப்ப லாஸ்டா நான் அக்குப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முந்தைய விட அவனுக்கு டிஃபரன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. முந்தைய வந்து அவனுக்கு ஐ கான்டாக்ட் கிடையாது, ஐ கான்டாக்டே கிடையாது. இப்போ கொஞ்சம் நல்ல ஐ கான்டாக்ட்னா இப்ப எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். எது சொன்னாலும் அவனுக்கு புரியுது, எதுனாலும் செய்யறான், அது எதுனாலும் புரியுது. ஆனா அவன் பேச மாட்டேங்கிறான் டாக்டர். இப்போ அக்யூப்ரெஷர் எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க? இப்போ 3 months பண்றேன். வெரி குட். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், ADHD இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷனோ ஒரு ஃபார்மேட்டோ கிடையாது.
இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய ஆர்டிஸ்டிக் சைல்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பினுடைய அளவு வந்து குழந்தைக்கு குழந்தை வேற வேற தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அக்யூபங்க்சரில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பேர்லாம் வைக்கிறது இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, லேசான ஒரு மனநல பாதிப்பு இருக்குது, பேச்சில் ஐ கான்டாக்ட்ஸ் இல்லை, அவன் ஒரு தனி உலகத்தில் சஞ்சரிக்கிறான், அப்பா அம்மா கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை, அவனுக்கு வந்து மன வளர்ச்சியில் லேசான ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதைத்தான் மாடர்ன் மெடிசனில் அவங்க பலவிதமாக பெயர் வச்சு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ADHD, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்யூப்ரெஷரில் இப்போ ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அவனுடைய சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவனுக்கு கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இதில் எந்த விதமான மருந்துகளோட சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மெரிட். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே நீங்கள் மருந்துகள் கொடுக்கும்போது அது ஒரு விதமான பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அக்யூப்ரெஷர் நீங்கள் பண்ணுறீங்க, ரிசல்ட் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் சில்ட்ரன் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்லி ப்ரானிக் அக்யூபங்க்சர் கொடுக்குறோம். இந்த ப்ரானிக் அக்யூபங்க்சர் இஸ் ஸோ பவர்ஃபுல் ஃபார் எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ். ஏன்னா இப்போது இந்த மாதிரி பர்த் டிஃபெக்ட்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு ப்ரானிக் அக்யூபங்க்சர் பண்ணும்போது நம்ம பிரச்சனைகளையும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ரிசல்ட்டும் வேகமாக இருக்குது, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, பர்மனெண்ட் ரிசல்ட்டாகவும் அது இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஒரு கால் இங்கே வரல, ப்ரானிக் அக்யூபங்க்சர் கொடுக்க முடியலன்னா கூட இப்போ கொடுக்குற அக்யூப்ரெஷரை கண்டினியூ பண்ணுங்கள், குழந்தைக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் கால் பண்ணது ரொம்பவே நன்றி மேம். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு மருத்துவ முறை தான் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வந்து நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலையில இருந்து சுதாரணி பேசுறேன் மேம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக எனக்காகவும் கேட்கணும் மேம். ஓகே, அம்மாக்கு என்ன வயசு ஆகுது? அம்மா வந்து 55 வயசு ஆகும் மேம். அவங்களுக்கு வந்து பாத விரல் வந்து கொஞ்சம் வளைச்சிட்டே போகுது, உள்வாட்டமா வளைச்சிட்டே வருது 2 கால்லயுமே. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு இது கேட்கலாம் சார், கேட்கலாம். வலி இருக்கா அவங்களுக்கு? அவங்களுக்கு வலிக்குது மேம், அது கால் வளைச்சிட்டு போகிறப்ப பயங்கரமா வலிக்குது. அதான் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமா கொடுக்கலாம். சரியாயிடுங்களா சார்? வலி குறைஞ்சிடும், முதல்ல வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கால் வளைஞ்சிட்டு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியரான கண்டிஷன், அதாவது அந்த எலும்புல ஏற்பட்ட பாதிப்பு வந்து ரொம்ப முற்றிய நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது கூட நாளடைவில் சரியாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ப்ராசஸ் போகிறது பண்ணாலும் பெரிய எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. பட் அக்யூபங்க்சரில் அம்மாவோட வலியும் குறையும், அந்த ஷேப் வளைஞ்சிருக்குன்றீங்க இல்லையா, அது கூட கிராஜுவலாக மாற தொடங்கும். நீங்கள் அக்யூபங்க்சர் தாராளமாக கொடுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அக்குபஞ்சர் முறையில் உங்களுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங், உங்க பேர் சொல்லுங்க. மெட்ராஸ்ல கோவிந்தராய் பேசுறேம்மா, சென்னையில இருந்து. சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக பேசுறேம்மா. ஓகே, உங்க வயசு சொல்லுங்க சார். வயசு வந்து 67 ஆகுதுமா. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. சார் வணக்கம், கேளுங்க சார். வணக்கம் சார், எனக்கு ஒரு 20 இயர்ஸ் மேல சுகர் இருக்கு சார், சுகர் பிபி எல்லாம் இருக்கு. ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வரேன் நான் ரெகுலரா. அப்புறம் நைட்ல தூக்கம் சரியா வர மாட்டேங்குது எனக்கு. அதனால வந்து ஸ்டெஸ்டின்னு ஒரு டேப்லெட் 0.5 எடுத்துக்கிறேன். சரி, அது வந்து சைடு எஃபெக்ட் வரும், அது மாதிரி ரெகுலரா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. சரி, அதனால அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா அக்குபங்க்சர்ல எதனா இருக்குதுங்களா? அது பத்தி தாராளமா எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதான் இந்த சொல்லி நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணுவேன். எப்படி அதை வந்து நைட்ல தூக்கம் வர்றதுக்கு அக்குபங்க்சர்ல என்ன பிராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா, அதாவது நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில. சரிங்க சார். இன்சோமினியா, தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சுண்டு விரலுக்கு நேர் கீழே இந்த மணிக்கட்டு ரேகையில H7 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு. சுண்டு விரல் மேல சார், சுண்டு கை வரலையா? ஆமா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும். சரி சார். H7 அப்படின்னு அந்த புள்ளியினுடைய நம்பர். ஓகே சார். இது வந்து நீங்க தூக்கம் வரல, ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலையில கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இதுல ரிசல்ட் ஒரு கால் ஒரு கன்சிடரபிளா இல்ல அப்படின்னாக்கா ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஃபாலோ அப்புக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு டெஃபினட்டா பயன்படும்.
ஓகேவா? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் பாயிண்ட், சுண்டு விரல் கீழே இருக்க ப்ரெஷர் பாயிண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமின்மையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் வந்து பிரகாஷ், சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க பிரகாஷ், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கிறேன் மேடம். சார் குட் மார்னிங் சார். லாஸ்ட் ஒரு 1 இயரா தலை சுத்தல் இருந்தனே இருக்கு. பிபி இல்ல, சுகரும் இல்ல, நார்மலா இருக்கு. பட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கழுத்து, நெக் மசிலும் ஷோல்டர் மசிலும் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அது வந்து டிராக்ஷன் எடுத்திருந்தோம். அப்படி எடுத்தோம், கொஞ்சம் டைம் சரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது வந்துனே இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். இருக்கு சார். நீங்க அந்த வெர்டிகோ வந்து நார்மலா அந்த கம்ப்ரெஷனால் கூட வந்து இருக்கலாம். சர்விக் ஏரியாவில் வந்து அந்த ஏற்படுற அழுத்தத்தாலையும் அந்த வெர்டிகோ வரலாம். அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரே ஸ்ட்ரென்தன் ஆகிடும், ரிப்பீட்டேஷன் கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன சார்? இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் நார்மலாக இந்த ஓகே, இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த நெக் ஏரியாவில் அந்த ரிஜிடிட்டி இருக்கும். C567 வந்து அந்த கம்ப்ரெஷன் வர்றது வெரி காமன். ஏஜுக்கு இந்த மாதிரி ஆகுமா சார்? அதான் சார் டவுட் ஆகும். என்னங்க சொல்றாங்க இந்த ஏஜுக்குலாம் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ ஏஜ் 33 ஆகுது எனக்கு. ஆமாம். இந்த 33க்கு இந்த தலை சுத்தல் இருக்குமான்னு பயமா இருக்கு. நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, 22, 23 வயசு பசங்கள்லாம் வராங்க. ஓ ஓகே. ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏஜ்டு பீப்புள் 80 வயசு 85 வயசில் வர பேஷண்ட்டுக்கு வந்து பியூட்டிஃபுல் ரிசல்ட் கிடைக்குது வென் கம்பேரிங் வித் யங்ஸ்டர்ஸ். காரணம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நேச்சர், இயற்கையிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு வெளியில் போயிருக்கிறோம், நைட் ஷிஃப்ட்டு, நம்முடைய உணவு பழக்கம் எல்லாமே நமக்கு பாதிப்பாக இருக்குது. இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவே என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் தாத்தாவோ அப்பாவோ உடம்பு சரியில்லைன்னா பையனோ பேரனோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பையனையோ பேரனையோ அப்பாவோ தாத்தாவோ தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இந்த எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு. டெஃபினட்டாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மிகவும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு 33 வயசில் இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரபுளான விஷயம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டாரில் வேலை செய்கிற நிறைய இளைஞர்கள் வந்து இந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னும் கூட காம்ப்ளிகேஷன், இதே கம்ப்ரெஷன் வந்து லோயர் ஸ்பைனல் கார்டில் இருந்தாக்கா காலில் அந்த வலி பரவிடும். அந்த லோயர் லிம்ஸ், அந்த காலில் ஏற்படக்கூடிய வலியால் அவங்களுக்கு நடக்க முடியாது. சில நேரங்களில் பாதங்களில் வந்து ஒரு நம்னஸ் இருக்கும். காலை எந்த இடத்துல வச்சுருக்கிறோன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் கூட பாதிப்போடு வர்றதுக்கு இன்றைக்கி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வயசில் இந்த பிரச்சனை வந்துடுச்சு, பட் எங்கேஜ் தான் வென் கம்பேரிங் வித் அவர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ். நீங்கள் அக்குபஞ்சர் மூலமாக கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். கண்டிப்பாக வந்து அக்குபஞ்சர் முறையில் உங்களுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் திருப்பியிலிருந்து பேசுறேங்க மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து ஸ்ரேகா, ஏஜ் வந்து 30 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து தைராய்டு இருக்குங்க சார். 2-3 டைம் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. என்ன வயசு சொன்னீங்கம்மா? 30 ஆகுதுங்க சார். குழந்தை இல்லையா உங்களுக்கு? இப்போ குழந்தை இருக்கு, ஒரு பாப்பா 4 வயசுல இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 டைம் கன்சீவ் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, தைராய்டுக்கு மருந்து எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? அக்குபஞ்சர், ஆமா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு அக்குபஞ்சர் நான் டிப்ளமோ முடிச்சிட்டேன் நானு. எனக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். அக்குபஞ்சர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க பாயிண்டே கேட்க கூடாது. நீங்க பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி சொல்லுங்க சார். பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க.
ஓகே சார். பாயிண்ட்ஸ்னு அதுக்கு ஸ்பெஷலா இல்லைங்களா? கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி அக்குபங்க்சர்ல வந்து நோய்க்கான புள்ளிகள் அப்படின்ற தேடுதலே இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களுடைய உயிர் சக்தி எப்படி இருக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகேவா? துவக்க நிலையில் சில இண்டிகேஷன், அதாவது மாடர்ன் அக்குபங்க்சரில் நோய்களுக்கு இந்த புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் படித்தாலுமே ரியல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பல்ஸ் பார்த்து எந்த புள்ளியில் வந்து சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாயிண்டில் ட்ரீட் பண்ணாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். அதுதான் ரியல் அக்குபங்க்சர் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பல்ஸ் பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க கிட்ட போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பல்ஸ் பார்த்து பாயிண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. பட் இண்டிகேட்டிவாக தைராய்டுக்கு என்ன பாயிண்ட்டு, தலைவலிக்கு என்ன பாயிண்ட்டு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ நான் கூட வியூவர்ஸ்க்கு சொல்கிறது வந்து ஹைலி ரிசல்ட் ஓரியன்ட் காமன் பாயிண்ட்ஸ். யார் வேணாலும், அதாவது அக்குபங்க்சர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய சில புள்ளிகளை மட்டும்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி ஒரு எயில்மெண்ட் இருக்குது, அதுவும் கிரானிக்காக இருக்குது அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட உயிர் சக்தியை பரிசோதித்து, குறிப்பாக நாடி பரிசோதனை செய்து அதன் மூலமாக ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் முறையானது. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மகாலட்சுமி, சூளமேட்ல இருந்து கால் பண்றோம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு 34 ஆகுது ஏஜ். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நான் எனக்கு ஃபேஷியல் பாலிசி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து 16 இயர்ஸ்ல இதுவாச்சு. அப்பத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகல. இப்ப அக்குபங்க்சர் எடுத்தா சரியாகுங்களா? 100% சரியாகும். கண்டிப்பா சரியாகும். ஏன்னா 16 இயர்ஸ்னா இப்ப எனக்கு 34 ஆகுது. அப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தேன். நிறைய இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க, கரண்ட் அதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அது சரியாவே ஆகல எனக்கு. அப்படியே இருந்துச்சு. உடனே சரியாகும்னு சொன்னாங்க, பட் சரியாவே ஆகல எனக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஒரு டிபெண்டாவே இருக்கு எனக்கு மைண்ட். அதனாலே நிறைய சமயத்துல டென்ஷன் எல்லாம் வரும். இது கோல்டா சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால இது ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகுங்களா? கண்டிப்பா சரியாகுமா. ஓகே சார், உங்களோட அட்ரஸ் நீங்க இதுல வருமா? என்னோட நம்பர் இருக்கு பாருங்கம்மா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஓகே சார். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க இங்க சூளமேட்ல இருந்து பேசுறேன். நான் வந்து டி நகர்ல இருக்கேன். கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார், கண்டிப்பா கியூர் ஆகுமா? ஓகே சார், ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் ஆயிடும்னா? நான் அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அக்குபங்க்சர்ல நிறைய கிளியர் ஆகுது, அதுக்காக தான். இந்த லைவ் ஷோலயே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாமா? அக்ரிமெண்ட் அதாவது உங்க பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு ஒன்று இருந்தா அது இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் கிடைக்கும். பிகாஸ் வி ஹாவ் மெனி ரெக்கார்ட்ஸ். 85 வயசுல வந்து பெல்ஸ் பால்சி, அதாவது அந்த ஃபேஷியல் பால்சி இருக்கிற பேஷண்ட்லாம் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல வந்து ஒரு தடவை நேரில் வந்து உங்களோட பிரச்சனையை நேரில் சொல்லி ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் முறையில தீர்வு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு டாக்டரை போய் பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜு, கீழவெளியூர், சோதமலை ஒன்றியம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க, எனக்கு வயசு 22 ஆச்சு. சரிங்க, சொல்லுங்க சார். அந்த கால் முட்டி நடக்க முடியல, உட்கார்ந்து இருந்து வேலை செய்ய முடியல, அதுதான் வலி. அதோட இடுப்பு வலி இருக்குது, லைட்டா தலைவலியும் இருக்கு. சரிங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது குணம் கிடைக்கும். ஆனா வயசானதுனால இது சரியா இருக்குமா, இல்ல இது குணப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இருக்குதா? ஓகே சார், நான் பதில் சொல்றேன், கேட்டுக்கங்க. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு தடையே கிடையாது. நான் இப்போ தான் சொன்னேன், 85 வயசு 90 வயசு பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட அக்குபங்க்சரில் நல்ல நிவாரணம் கிடைக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உங்களுடைய வலிகளுக்கு பொதுவாக அக்குபங்க்சர் நல்ல சிகிச்சை முறை. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சைனா
இதுல இருந்து இது இந்தியாவில இருந்து போனதுதான் சைனாவுக்கு திருப்பி இங்க நம்ம பண்ணியிருக்காங்க. நல்ல முறையில ஒரு நல்ல மருத்துவம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அதனால அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நீங்க அனுபவிச்சு உணர்ந்தும் பாருங்க. ஓகேவா? இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து செய்துக்கிட்டு அனுபவமாகவும் அதை உணர்ந்து பாருங்கன்னு சொல்றேன். அற்புதம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்படி எப்படி வர்றது? என்ன சந்திக்கிறது வந்து செங்கல்பட்டு இல்ல சென்னை 2 இடத்துல தான் என்ன சந்திக்க முடியும். சரி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் திருச்சிக்கு பக்கத்துல. அங்க பாருங்க, அங்கேயே ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. ஏன்னா இந்த வயசுல நீங்க டிராவல் பண்றதெல்லாம் வந்து சிரமமா இருக்கும். உங்க பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல அக்குபஞ்சர் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சேகர் பேசுறேன், தஞ்சாவூர்ல. ஓகே, எங்க இருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? தஞ்சாவூர். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்க வயசு சொல்லுங்க சார். 52. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சார் சொல்லுங்க. சார் கேளுங்க, உங்க கேள்வி என்ன? வந்து சுகர் 10 வருஷமா இருக்கு சார். என்னங்க? சுகர் 10 வருஷமா இருக்கு சார். பிரஷர் இருக்கு, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் சார் இருந்தேன். இப்ப வந்து ஒரு 3ல இருந்து வரக்கூடிய நரம்பு ஒரு அடைப்பு போட்டுருக்காங்க. அதனால எனக்கு கண்ணு பார்வை வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு கண் வலது கண்ணுடைய பார்வை குறைஞ்சிருக்கு. சரி, என்ன வயசு சொன்னீங்க? 52 சார். சரி, ஏதோ வேலை செய்றீங்களா இப்போ? நான் விவசாயி தான் சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நேர்ல ஒரு முறை ஒரு டாக்டர் அக்குபஞ்சர் டாக்டரை பார்த்து. தஞ்சாவூர்ல இருக்காங்க சார் அக்குபஞ்சர் டாக்டர். எல்லா இடத்துலயும் இருக்காங்க, தஞ்சாவூர்லயும் இருக்காங்க. கிட்னியில வந்து ஒரு நீர் கட்டி இருக்குன்னு இருக்காங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. சரி, அதனால கேரட்டின் வந்து 2.3 இருக்கு. ஓகே, நீங்கள் அதனால தான் என்ன பண்ணுங்கள், நேரில் போய் பாருங்கள். ஏன்னா மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்னியில் வந்து இப்போ கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, அப்புறம் கிட்னியில் வந்து சிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த பிரெயினில் இருந்து நர்வில் வந்து பிளாக்கேஜ் இருக்குது, அதனால விஷன் பாதிச்சிருக்குன்னெலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்லாம் சொல்கிறதுனால நேரில் ஒரு டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக வேலை செய்யுமான்றது சொல்லிவிடுவாங்க. பட் நீங்கள் அட் எனி பாயிண்ட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் எந்த விதமான கான்ட்ரா இண்டிகேஷன்ஸும் இருக்காது. டெஃபினட்டாக உங்களுக்கு அதனால பலன் கிடைக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், நிறைய பேர் கேட்கறது எனக்கு வயசு வந்து அபோவ் 50 ஆயிடுச்சு, அபோவ் 80 ஆயிடுச்சு, ஸோ அக்குபஞ்சர் முறையில் கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. அதுக்கு உங்களுடைய விளக்கம்? ஆக்சுவலி ஏஜ் இஸ் நாட் எ கிரைட்டீரியா. அக்குபஞ்சரில் வந்து பிறந்த குழந்தை முதல் உயிரோடு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். பட் ஜென்ரலாக என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாக்கா வயசாயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அந்த மருத்துவத்தினுடைய சித்தாந்தம். சரி, நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையால் எல்லா நோய்களையும் குணமாக்க முடியும்னா இன்னொரு சிஸ்டம் எதுக்கு தேவையில்லையே. ஆனால் இன்றைக்கி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளை உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அந்தந்த பகுதியில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ முறைகளை உலக சுகாதார அமைப்பும் அங்கீகரிச்சிருக்கு. அப்போ எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு வேணும். இதைத்தான் நம்ம வந்து மெடிக்கல் அவேர்னஸ் அல்லது மருத்துவ விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை நோக்கி போகும்போது அதுல லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எல்லா நோய்க்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையால் நிவாரணம் வழங்க முடியாது. ஸோ எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறை அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற அந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஓகே, ஸோ அந்த முடிவை நம்ம தெளிவாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தர தீர்வு நமக்கு வந்து கிடைக்கும். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர், பிராணிக் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் கால் பண்ணுற காலர்ஸ்க்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.